கேசாதிவம்சகலசோதரிபூர்ணிகந்தரம் ஸ்ரீமன் குருவரியபராத்யவலிங்கம் ஸ்ரீமன் ஆனந்தகுருவரியசூத்தன் குணாத்யன் சம்பத்குமார குருவரியம் அகம் பிரவத்யே. பிரக்லாத நாரதவராசுரபுண்டரீக வியாசாந்தரீஷேகசௌனக பீஷ்மதால்பயான்னே ருக்மாங்கரார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன்னே புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. பூதம் சுரஸ்தமகராட்சய பட்டநாத ஸ்ரீபக்தி சாரகுலசேகர யோகிவாஹான் முக்தாம் விஜய பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்சுமனிம் பிரணதோஸ்மி நித்யம். வியாசம் விதிக்த நப்தாரம் சக்தே பௌத்திரமக்கல்மிஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதிம் தபோ நித்யம். யாவாய விஷ்ணுரூபாய வியாசஸ்வரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே. வாசிஷ்டாய நமோ நமः. கிருஷ்ணன் கமலபத்ராட்சம் வாசுதேவன் ஜெகத்யோரம் நௌமி நாராயணம் ஹரிம். விஷயம் என்ன அப்படின்னா, 5வது ஸ்கந்தம் ஆரம்பிக்கணும். இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, 4 விஷயம். 1 10 விருத்தாந்தங்கள், 10 அத்தியாயம். ரிஷபாவதாரம், எம்பெருமான் ரிஷபாவதாரியாக பிறந்தது. அது 3 சர்க்கம், 3 அத்தியாயம். அப்புறம் அஸ்ட்ராலஜி, பூகோள சாஸ்திரம், அது 4 அத்தியாயம். என்னது 4 அத்தியாயம் அப்படின்னா, சூரியன், சந்திரன், ராகு, அப்புறம் சிந்துமார துருவனுடைய அவங்க எல்லாரும் மேலே இருக்கிறதுனால அவங்க கீழே இந்த பிளானட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த சிசுமார சக்கரம்னு சொல்றது. ஸோ சூரியன் வர்ணனை, சந்திரனுடைய வர்ணனை, ராகுனுடைய வர்ணனை, அப்புறம் அந்த சின்சுமார சக்கரத்தின் வர்ணனை. அது எங்க இருக்கு? நம்ம மகாராஜா எடுத்து அதன் கீழ் இருக்கு. இது 4 அத்தியாயம். அப்புறம் இந்த பாரத கண்டத்துக்கு வரதவர்ஷத்துக்கு என்ன பேர் வந்தது? இந்த பரத் சக்கரவர்த்தி விஸ்வாமித்தம் 26 அத்தியாயம், 10 விருத்தாந்தங்கள், ரிஷபாவதாரம் 3, அஸ்ட்ராலஜி 4, பரத விருத்தாந்தம் 9 அத்தியாயங்கள். ஒட்டு 26 அத்தியாயங்கள். இதுக்கு பின்ன என்ன பார்த்தோம்? 4 அத்தியாயத்துக்கு 4 ஸ்கந்தத்துக்குள்ளே அப்படின்னா, முதல் ஸ்கந்தத்துல ரிப்பீட் பண்றேன் உங்களுக்கு ஞாபகம் வரத்துக்கா. 21 அவதாரங்கள் எம்பெருமானுடையது. தசாவதாரம் தெரியும். அதெல்லாமே இன்னும் 11 அவதாரத்தை சேர்த்து 21 அவதாரங்கள். அப்புறம் பீஷ்மதாலே கிருஷ்ண ஸ்துதி பண்றது 10 அத்தியாயம். பரீட்சித் விருத்தாந்தம் 16 அத்தியாயம். அப்புறம் பரீட்சித்துக்கு ஸ்ருங்கி உடைய சாபம் ஒரு 18 அத்தியாயம். 3, 7, 6, 2 3 அத்தியாயம் அவதாரிகள். 7 பீஷ்மதால் பண்ணப்பட்ட கிருஷ்ணஸ்துதி. பரீட்சித் விருத்தாந்தம் 6, சிங்கியுடைய சாபம் 2. ஸோ அவதாரிகை 1, டோட்டல் 19 அத்தியாயம். 2வது ஸ்கந்தத்துக்குள்ளே ஹரிபக்தி மகிமையை சொல்லி 3 அத்தியாயத்தாலே, விராட் புருஷ வர்ணனை 6 அத்தியாயத்தில் இன்னொரு 3 அத்தியாயத்தை சொல்லி, அவதார விவரணம் 1 அத்தியாயத்தால் பண்ணி, சித்திக்கிரமத்தை 3 அத்தியாயத்தில் பண்ணி 10 அத்தியாயம் வரும். சின்ன அத்தியாயம், எல்லாத்துக்குமே சிந்தி ஸ்கந்தம். அவர் 3வது ஸ்கந்தத்துக்குள்ளே பரமபுருஷ ஸ்துதியை 9 அத்தியாயத்தால் சொல்லி, வராக அவதாரம் ஒரு 3
அத்தியாயம். கபிலாவதாரம், அது கபிலருடைய தேவகூதி உபதேசங்கள் 4-12 அத்தியாயம் செய்யும். ஜெய விஜயாள் சாபத்தை பற்றி சொல்கிறது 9 அத்தியாயம். மொத்தம் 33 அத்தியாயம். இது 3வது ஸ்கந்தத்தில் சொல்லு. இப்ப முடிச்ச 4வது ஸ்கந்தத்துக்குள்ளே தக்ஷ யஜ்ஞம் 6 அத்தியாயம், துருவ சரித்திரம் 7 அத்தியாயம், ருத்து சரித்திரம் 10 அத்தியாயம், அது ஒரு அவதாரம். அப்புறம் புரஞ்சனோபாக்கியானம் 8, அப்புறம் ரச்சீதபதி பசுமை பிரத்யேகசா அது 2 அத்தியாயம், மொத்தம் 31 அத்தியாயம் திரும்பி முடிச்சிருக்கான். இந்த நெக்ஸ்ட் 5வது ஸ்கந்தத்துக்கு வந்ததுக்கப்புறம் 26 இருக்கிறது. அதில் முதலிடத்துக்கு வச்ச பழைய கதையை திரும்பி பண்றார். என்ன பழைய கதையை அப்படி என்றார், எம்பெருமான் சிருஷ்டி காலத்துக்குள்ளே சங்கர ரூபியாய் அப்படியே படுத்திருந்து யோசனை பண்றார். எல்லாம் வயத்துல இருக்கு. என்ன how long I must be like this? இது சரியிலே. சோகாமயதா பிரகாஸ்ரகே ஏகி சதபோ தப்யதா சதகஸ்தத்வா. பெருமாளை உட்காந்து தபஸ் பண்ணாராம். இது என்ன ஒத்தனை உட்காந்து பண்றது அப்படின்னு சிருஷ்டி பண்ணணும். அப்படி முதல் பிரம்மாவை சிருஷ்டி பண்ண. பிரம்மா ரஜோமூர்த்தி, ரஜோகுணம் அதிகமாக. அவர் என்ன பண்ணார்? தாமீஸ்வரம், அந்த தாமீஸ்வரம், இந்த மயக்கம், தூயன், துயக்கன், மயக்கம் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணார். அது சரி போகல. சரி, அப்புறம் என்ன பண்ணார்? நாரதரை சிருஷ்டி பண்ணார். அப்புறம் 4 பேர் சனக சனந்தநாத தபசுகள் இவெல்லாம் இதுக்கு நிவித்தி மார்க்கத்தில் போயிட்டான். நாராயணன் நினைச்சு நாராயணவன் கோவிலோ ஹிமாலயா பருவத்துக்கு போயிட்டு நேரு பருவத்தில் ஊரெல்லாம் சுற்றி எல்லாம் பெருமாளை பிரார்த்தனை பண்ணும். சரி, இன்னொரு 10,000 பேர் சிருஷ்டிச்சார். ஏன்னா பெருமாள் நியமனம் நடந்தா பிரபஞ்சம் விஸ்தாரமாகும். நீங்கள் எல்லாம் பிரவೃತ್ತಿ மார்க்கத்திலே இருந்து சம்சாரத்திலே இருந்து பிரஜைகள் எல்லாம் சிருஷ்டி பண்ணி அப்பிரநிவர்த்தி மார்க்கத்து போங்கோ. இது எம்பெருமானுடைய நியமனம். இவர் என்ன பண்ணிட்டாரு? அதுக்குச்சியே போயிருந்தாரு கோவில். அந்த 10,000 பேரையும் நாரதன் கூட்டிட்டு போயிட்டார். எங்களுக்கு நாராயணன் நிவர்த்தி மார்க்கத்தால இன்னொரு 10,000 பேர் சிருஷ்டி பண்ணார். அப்போ அப்படியே பண்ணார். ஓஹோ, இது சரியிலே அப்படின்னு 3ஆந்தர் வந்தப்போ ஒரு ஸ்வயம்பூன்னு சிருஷ்டிச்சார். ஃபர்ஸ்ட் ஸ்வயம்பூ ஸ்வயம்பு தானா உற்பத்தியான பிரம்மாவன். அந்த வந்து சிருஷ்டி பண்ண உடனே அந்த ஆந்தர் வந்தப்போ நீ ஒரு இடத்துல இருக்க வேண்டாம், சுத்தின்ண்டே இரு, சாபம் கொடுக்குது. ஏன்னா பெருமாள் காரியம் இருக்காது. அதுக்கோஸ்கரம் அவருக்கு சதரூபான்ற ஒரு பெண்ணு கல்யாணம் வச்சு அந்த சதரூபைக்கு 2 பிள்ளை, 3 பேர் பெண்கள். இப்படி மாணவ குலம் மனுவாலி சொல்லுவார்கள். மனுன்னா மாணவ குலத்துக்கு சிறு பண்ணவர் யாரு அப்படின்னா ஸ்வயம்பூவனாக ஃபர்ஸ்ட் மனு. அப்படி 14 மனுக்கள் இருக்கா. அவ ஒரு பகலுக்குள்ள சதுர்யுகம் சகஸ்ர யுக பரியந்தம் நகரே பிரம்மணோகிரகம். பிரம்மாவுக்கு சகஸ்ர யுகம் ஒரு பகல். அத்தனைக்குள்ள ஒரு கல்பத்துக்குள்ளே அப்படி இவ்வாறு இந்த 14 மனுக்கள் வந்து போயிடுறோம். இந்த கணக்கெல்லாம் இருக்கு. சோ இது பிரதம மனு யாருப்பால் ஸ்வயம் குரு. அவருக்கு பிரியவர்த்தன் ஒரு பையன் உத்தானபாதராயன் தெரியும். உத்தானபாதராயன் பிரசங்கள் கதை துருவன் சரித்திர எல்லாம் பார்த்தேன். இப்ப பிரியவர்த்தன் என்ன பிரச்சனை கண்டார். பிரியவர்த்தன் கதையை சொல்லும்போ 3 பேர் பெண்கள், அகூதி, தேவகூதி, நசூதி. சரி, 3 பேருக்கு அது யாருக்கோ ரிஷிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் கதை பார்த்தோம் 3 அத்தியாயத்து 3 ஸ்கந்தத்திலே. இப்போ மறுபடியும் பிரியவர்த்தனை கதை சொல்லும். பிரியவர்த்தன் ஃபர்ஸ்ட் சன் யாருக்கு? அந்த சுவாயம்பூவனுக்கும் சதரூபைக்கும் பிரதம புத்திரன். அவன் எப்படி இருந்தான்? அந்த கதையை நீ கேட்கிறார். அவரு
ராஜோவாச்சா. ராஜோவாச்சான்னு பரீட்சித்துன்னு தெரிஞ்சிடும். சுகோவாச்சா அவரு ராமனுக்கு சொல்றதும் யுகபெருமன் தான். மைத்திரேயர் வந்தாக்கா விருதுக்கு சொல்றாரு. ஸோ அது ஃபர்ஸ்ட் பாகவதம். மைத்திரேயர் விருதுக்கு சொல்லப்பட்டது. அதே பாரதத்தை இந்த ராஜா சுகபிரம்மத்தால் கேட்கிறான். சுகபிரம்மம் வியாசனுடைய குமாரர். பரீட்சித் ராஜா அர்ஜுனுடைய பெயர். இப்ப ராஜோ வாச்சா கேட்கிறான். பிரியவிரதோ பாகவதா ஆத்மா ராமஹ கதம் மனே கிரஹே ரமத என்மூலகா ரமவந்த பராபவகா. சுவாமி, இந்த சுவாயம்புவனுக்கு பிரியவரத்தன் ஒரு பையன் இருந்தான், பெரிய பையன். இரண்டாம் பையன் கதையை சொன்னீர். உத்தான பாதராயன் கதை, பிரகலாத வம்சம் எல்லாம் சொன்னீர். துரன் இல்ல, உத்தான பாதராயண பிள்ளை துரன். அந்த துருவி சரித்தம் புத்து மட்டும் சொல்லியாச்சு. பிராச்சேதஸ் மட்டும் சொல்லிட்டேன். வேணன் பிருத்துனுடைய வேணன், வேனுடைய புத்திரன் பிருத்து. அப்புறம் இந்த பிராச்சீன பரிகி பிரத்யேகஸ் எல்லாம் சொல்லி அந்த பிரியவத்தில் கதையை சொல்லணும். அவர் அண்ணா உத்தானபாதர் அண்ணா, அந்த இவருடைய பிள்ளை யாரது? மனு. ஸ்வயம்பூவ மனு. ஸ்வயம்பூன தானாக பிறந்தார். பிரியவர்த்தோ பாகவத ஆத்மாராமஹா. அந்த பிரியவர்த்தன் பெரிய பாகவதனாக இருந்து ஆத்ம சிந்தனையே இருந்தாரு. கதம் முனே எப்படி இருந்தார்? கிரீஹே அரவதா ஆத்திலே இருந்துட்டு என் மூலகா கர்மபந்த பராபவகா. இனி கர்மபந்தமே வேண்டாம் அப்படின்னு தியானம் பண்ணிட்டு இருந்தார். நனூனம் முக்த சங்கானாம் தாதிருஷானாம் ரிஷபா. இந்த மாதிரி சங்கம் தெக்வா அப்படின்னு சந்நியாசமாய் இருக்கிறவாளுக்கு என்ன கதை ஆச்சு? கிரகேஷ் அபினிவேசோயம். கிரகத்துக்குள்ளே அவன் எப்படி அபினிவேசம் பிறந்தது? பும்சாம் பிரவிடுவர்கதி. இப்பேற்பட்ட பரம சன்னியாசியானவருக்கு மறுபடியும் அவன் ராஜா எப்படி ஆனான்? இதே பெரிய ஒரு பிரச்சனை. மகதாம் கல்வி பிரதேசே உத்தம ஸ்லோக பாரியோகோ சாயா நிர்வகித்த சித்தானாம் குடும்பே ஸ்பிருகாமதி. சரி, முன்னுக்கு ராஜனி பார்க்காதவாளுக்கு இவாளுக்கு குடும்ப ஸ்பிருகை இருக்கிறது இல்ல. சம்சயோஜம் மகான் பிரம்மன்னே தாராகார சுதாதிஷு. அவனுக்கு இந்த ஆம்பியா பசங்கள் எப்படி ஆசை வந்தது? சக்தஸ்யா கிருஷ்ணேச்ச மதுரச்சுதா. அவனுக்கு கிருஷ்ணன் பக்தி எப்படி வந்தது அப்படின்னு இந்த பரீட்சித் ராஜா கேட்கணும். அவனுக்கு டீச்சர் சுகபிரம்மம். சுகபிரம்மம் யாருடைய இல்லை. ரிஷி வாச்சா அப்படின்னு அவரு நம்ம பரீட்சி அவர் யாருக்கு சொல்றார்? மைத்திரியர். மைத்திரிய பரீட்ச பிரவித்யான் வாக்கியசான் மைத்திரியர் சொல்கிறார். இவரு கேட்கிறார். யாராவது திருத்தராஷ்டிரிய தம்பியான விதுரர். ஸ்ரீ சுகவாச்சா. சுகர் சொல்ற பாடம் சரி. எஸ் பாடம் எஸ். ஆல் ரைட், எஸ். பாடமுக்தம் பகவதா. நீங்க சரியா சொன்னீர். உத்தம ஸ்லோகஸ்யா. அவங்க உத்தம ஸ்லோகஸ்யா அவன் உத்தமனாயிருந்தான். உத்தான பாதவானுடைய அண்ணன் பிரியவருக்கன். ஸ்ரீமத் சரணாரவிந்த மகரந்தரச ஆவேசிட சேதசோ பகவத பரமஹம்ச கதாம். பரமஹம்ச காரியா எம்பெருமானையே நினைந்திருந்து சிரவந்தே இருந்த கதையை
கிஞ்சித் அந்தராஜதாம் ஒரு கொஞ்சமும் பின்முன்னா தப்பாது ஸ்வாம் தன்னுடைய சிவதமாம் பதவியும் எம்பெருமான் பதவியையே பிராயேன ஹின்வந்தி பெருமாளை விட்டிருக்க மாட்டார்கள் அவனுக்கு ஏற்பட்டவர்கள் தரா என்பதுமாய் நினைக்கின்றிருந்தான் இது பாபா ராஜன். ஆனா அவன் தகப்பனாருக்கு அவன் தகப்பனார் யாரு ஸ்வயம்புவனம். இந்த பையன் ஜேஷ்டபுத்திரா ராஜ்யத்தை பார்க்கணும் எப்படியாவது பண்ணி ஒரு இந்த ராஜ்யத்துல இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும் கவனிக்க வச்சு பதவேந்திர பிராய எரிஹி வாவா ராஜன் स राजपुत्रः प्रियव्रतः परमभागवतो नारदस्य चरणोपसेवया अञ्जसा अवगत परमार्थ सत्तत्वो. திரும்பி நாரதன் இவருக்கு கொடைகிறார். எண்ணத்தை பரமார்த்தத்தையும் ஆத்ம விசாரத்தையும் பரமாத்ம விசாரத்தையும் நிவர்த்தி மார்க்கத்தையும் எல்லாம் சொல்றார். பிரம்மசத்திரேனா பிரம்மசத்திரம் ஒரு யாகம் பண்ணி தீக்ஷிஷ்யமானோ தீட்சை எடுத்து அவனிதல பரிபாலனாயா பூமி ஆழ்னும் பணி பூமி காப்பாற்றணும் தகப்பனார் ராஜ்யம் பண்ணார். பூமி பரிபாலனாயா ஆம் நாத பிரவர குணகணைகாந்த பாஜனதையா அந்த எம்பெருமான் சகல குண பரிபூர்ணனானவன் அவனை நினைந்து பித்ரோபாமந்திரித்தோ அந்த சத்திர யாகத்துக்குள்ளே பிரம்ம சத்திரத்துக்குள்ளே அந்த பெருமாளை அழைப்பித்து பகவதி வாசுதேவா அவ்யவதான சமாதியோகேனா அந்த பெருமாள் சமாதி யோகத்தாலே சமாவேசத சகல காரக கிரியா கலாப்போ ரோசாரருக்கு இது எல்லாம் இது பத்தியமே இல்லை. அங்கோ மத்தியத்துல ஒரு பத்தியம் இருக்கு. ரோசாரே நிறைய ஜாஸ்தி இந்த முதல் அத்தியாயத்துல தீட்சிஷ்யமானோ அவன் எதிர பரிபாலனாயா ஆம்நாத பிரவர குணகணைகாந்த பாதனதையா ஸ்வபித்ரோபாமந்திரித்தோ பகவதி வாசுதேவா அவ்யவதான சமாதியோகேனா வாசுதேவன் அந்த பிரம்மசத்திர யாகத்துக்குள்ள வந்து இவாளுக்கு சேவை சாதித்து ஆமந்திரித்தோ மந்திரத்தால் அவரை ஆமந்திரித்து பகவதி வாசுதேவ அவ்யவதான சமாதியோகேனா சமாவேஷ சகல காரக கிரியா கலாபோ தெய்வாபியனந்த யத்யபி தத் பிரத்யாம்நாதவ்யம் தரிதிகலன ஆத்மனோ அன்யஸ்மா ரசதோபி பராபவம் அன்பீக்கமானமா. பெருமாள் வந்து உபதேசம் பண்றார் இவனுக்கு. யாருக்கு? இந்த பிரியவிரதனுக்கு. பிரியவிரதன் யாரு? நம்ம ஸ்வயம்பூவனில் ஜேஷ்டபுத்தன். அத்தஹா பகவான் ஆதிதேவா ஏதஸ்ய குணவிசர்கஸ்ய இந்த பையனுக்கு ராஜ்யம் கட்டணம் அப்படின்னு ஒரு பிரம்ம சத்திர யாகம் என்று பண்றான். அந்த யாகத்துக்குள்ளே கடைசியிலே இவன் பெருமாள் வந்து பிரத்யட்சமாக என்ன யாகம் யஜ்யம் யஜ்ஞோ வை விஷ்ணு விஷ்ணுவுக்கே யஜ்யம் என்ற பெயர். அவர் நேரம் வந்து முன்னைக்கு என்ன பண்ணான்னு சொல்றார். அவர் என்ன பண்ணாருன்னா பரிபிரம்மணானு தியானம் யமசித சகல ஜெகதி பவித்ராய ஆத்மயோனி அகில நிகம நிஜகண பரிவேஷ்டிதா ஸ்வபாவனாதவதகாரா. இதுக்கு புத்திவாதம் சுரணம். அப்பா நீயும் இதர சிங்கை மாதிரி இது கோடி போயிட வேண்டாம். பத்ரிகாஷ்டமத்துக்கு நீ அப்பாவுடைய ராஜ்யத்தை பார்த்துக்கணும்னு சொல்றதுக்காக அவர் அவதத்தாரா எங்கே யஜ்ய குண்டத்தனும் வந்தார். சதத்தர ககனகல குடுபதிரிவ விமானாவலிபிஹி அனுபத அமர பரிவிருடைஹி அபிபூஜ்யமானஹ பிருத்வி பிரதீட்ச வரூதசஹ.
சித்த கந்தர்வ சாத்திய சாரண முனிகணை உபநீயமான. பெருமாள் பிரத்யட்சமாச்சுன்னா எல்லாரும் வந்துடுறார். எல்லாரும் வந்துடுறா அப்படின்னு யாரு யாரு? சித்தாள், கந்தர்வாள், சாத்தியாள், சாரணாள், முனிகணங்கள் எல்லாம் பாடிண்டோ கந்தமாதன துரோணி ஓபாசயன் உபசசா. கந்தமாதன பருவத்தை தந்தே இவன் பண்ணிருந்து அந்த எல்லாரும் வந்தா. ராஜா கிட்டா யார் வந்த ராஜா? பிரியவிரதன். யாருடைய பிள்ளை? சுவாயம்புவனுடைய ஜேஷ்டபக்தன். தத்திர அவா ஏனம் தேவரிஷி ஹம்சயானேன பிதரம் பகவந்தம் ஹிரண்யகர்ப்பம் உபலபமானஹ. அது பெருமாள் வந்த சாமான்யமான பிரம்மா, விஷ்ணு, சிவன், தேவர்கள் எல்லாம் வந்து அது ஒரு வேற பிரம்மேலியா ஒருத்தர் வந்து அத்தனை பேரும் வரணும். அந்த மாதிரி தேவரிஷி ஹம்சயானேனா ஹம்சயானத்துக்குள்ளவர பிதரம் ஹம்சயானேன பிதரம் அந்த பிதர்பிதாக மாதிரி ஸ்வயம்பூ மனுடைய தகப்பன் பிரம்மன். அவங்க இதில் வந்தா ஹம்ச யானத்தில் வந்து பிரம்மாவுக்கு ஹம்ச யானம். பிதரம் பகவந்தம் ஹிரண்யகர்ப்பம் உபலபியமான ஹிரண்யகர்ப்பம் பேர். ஹிரண்யகர்ப்ப கர்ப்பஸ்தம் அனந்த புண்ணியபலம் நரத்சாந்தியம் பிரயத்தமே ஆரம்பிக்கிறார். ஹிரண்யகர்ப்ப கர்ப்பஸ்தம் சிதர்முகம் பிரம்மா. அவன் என்ன பண்ணான்? சஹசை உத்தாயாரணேனா தக்ஷணேந்துரான் ஏந்திருந்துட்டு சஹா பிதா புத்திராபியாம் அவஹிதாஞ்சலி உபதஸ்தே. பெருமாளுடைய குமாரன் பிரம்மா, பிரம்மாவுடைய குமாரன் ஸ்வாயம்புவன், ஸ்வாயம்புவனுடைய குமாரன் எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கா. பெருமாள் வந்துட்டார் எக்கி கொண்டிருக்கிற. சரி, என் திக்கன் தேர்ந்திருந்துட்டார். பகவான் அப்படி ஆரதா சர்வநீதாரஹணசா சூக்த வாக்கேனா அதிதராம் முதித்த குணகணாவதாரம் சுஜயா. ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் அந்த பிரியவர்த்தன் வரார். பிரியவர்த்தன் ஆதிபுருஷா. அந்த பிரியவர்த்தன் ஆதிபுருஷனான எம்பெருமானை சதயா சாவலோகைதி உவாசா கிருபை பண்ணி பெருமாள் அவனுக்கு பேசுறார். எதுக்கு? டு ப்ரிப்பேர் ஹிம் ஃபார் இன்கார்னேஷன். ஆர்கனைசேஷன் அப்படின்னு அவன் ராஜ்ய பட்டம் கட்டினா நீ அங்கோ நாரதன் மாதிரி போயிட வேண்டாம். இங்கே ராஜ்யபாரம் பார்க்கணும். விபத்து மாறி கொடுத்தலையில் அவனுக்கு உபதேசம் பண்றதுக்கு தாத்தா 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 யாரு? பெருமாள். இப்போ சஹஸ்ரநாமத்திலேயே பிதாமகான்னு வருது. பிதாமகான்னு தாத்தாவே பிதாமகன். சோ பிதாமகாவே விஷ்ணு அப்படி அத்தனை பேர் சொல்லி பாருங்க. அந்தனாலே பிரியவிரதம் ஆதிபுருஷா தம் சதையா. இவனுக்கு யாரு? இந்த பிரியவிரதனுக்கு தகப்பன் யாரு? ஸ்வயம்புவன். அவருக்கு தகப்பன் யாரு? பிரம்மா. அவருக்கு தகப்பன் யாரு? பெருமாள். சோ தாத்தா தாத்தா. அந்த மாதிரி பிரியவிரதம் ஆதிபுருஷா தம் சதையா சாகலோகா சிரிச்சுண்டு தயஜோடே இந்த பேரை சொல்லலாம். அட்வைஸ் பண்ணான் பள்ள பேருக்கு. ஸ்ரீ பகவான் வாச்சா என்ன சொல்றான்? இது ஸ்லோகம். விபோததாத்தே அமிர்தம் பிரவீமி மசூயிதம் தேவமரஹஸ்ய பிரமேயம் வயம் பவஸ்தே தத ஏஷ மகர்ஷி பகாம சர்வே விவசாயஸ்ய திஷ்டம். பிரியோஷன் வார்த்தை கேளுப்பா. தாத்தா தகப்பன். சம்ஸ்கிருத தாத்தான தகப்பன். அந்த தகப்பனாரு சொன்ன மாதிரி கேட்குது. மாசயித்தம் தேவம் ரகசிய பிரமேயம்.
நீ பெருமாளுக்கு ஆக்கிரத்துக்கு யோக்கிய வேண்டவன், அதுக்கே நானே வந்துட்டேன். வயம்பவஸ்தே ததயேஷ மகரிஷி பகாம சர்வே குருஷா எஸ்திஷ்டம். இந்த வகைகள் எல்லாம் சேர்ந்து அந்த ராஜா மண்டபத்திற்காக வந்திருக்கா. கருணாவாசனை பற்றி கேளு. கச்சித் தபசா வித்யஜாமா யஜோக வித்யேன மனிஷயாமா. பெரிய தபஸ் பண்ணியும் பெரிய வித்தியினாலேயும் யோகத்தாலேயும் வீரியத்தாலேயும் உத்தியமத்தாலேயும் என்ன பார்க்க முடியாது. நானே வந்துட்டு இருக்கேன். யார் வெறி லக்கி பெருமாளை வந்து சொல்லிருக்க. தெய்வார்த்த தர்ம தெய்வார்த்த தர்மீஹி வரத சதோவா கிதம் மிகந்தம் விபூயா. இந்த மாதிரி வேற என்ன தபஸாலேயும் தர்மத்தாலேயும் ஸ்வயம் பிரயத்னத்தாலேயும் இந்த மாதிரி என்ன திருவேணி சேவிக்க முடியாது. அவாயநாசாய கர்ம கர்த்தும் சுகாய மோகாய சதா பயாயா. பவாயநாசாய இந்த சம்சார சாகரத்தை ஆண்டத்துக்காகவும் கர்ம கர்த்தும் காரியம் பண்டத்துக்காகவும் சோகாய மோகாய சதா பயாய சோகம் மோகம் பயம் இதெல்லாம் பொறுத்துக்காகவும் சுகாய துக்காய தேகயோகம். இந்த தேகத்தை எதுக்காக கொடுத்துருக்கா அப்படின்னா அவ்யக்தரிஷ்டம் ஜனதாங்கதத்தே. நீ ஜனங்களை காப்பாற்றணும் அப்படின்னு உனக்கு இந்த ரூபத்தை கொடுத்திருக்கு. யத்வாதி தந்தியாம் யத்வாதி தனயாம் குணகர்மதாமபிஹி சதுஸ்தரைர்வச்சயம் சியோஜிதாதா. ஆகையினாலே உன்னுடைய வாக்காலேயும் தந்திரத்தாலேயும் குணத்தாலேயும் காரியத்தாலேயும் சுதுஸ்தரைர்வச்சயம் சுயோஜிதாதா. துஸ்தரமான இந்த காரியத்திலே நாங்கள் தான் வந்து மாட்டி வச்சிருக்கோம். சுயோஜிதாக பிளான் பண்ணி நீ ராஜாவாக இருக்க. சர்வேவ காமோ பலிமீஸ்வராய புரோத்தான ஸ்ரீதே சதுஷ்பதா. ஆகினாலே நாங்களெல்லாம் துணைக்கு இருக்கோம். எல்லாம் நாங்களும் சுமக்கிறோம். கொஞ்சம் அத்தனை விடுறதில்லை. ஈஷாதி சிருஷ்டம் க்ஷபருந்தமஹேங்க துக்கம் சுகம் பா குணகர்ம சங்காது. பெருமாளாலே எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவருந்தும் அகே அங்க துக்கம் சுகம் குணம் கர்மம் எல்லாம் சங்கத்தால் வரப்போகிறது. நான் தான் அனுசர் பண்ணியிருக்கேன். ஆஸ்தாயதத்த இளையம் துவநாதா சக்ஷுஷ்மதாந்தா இவனீயமானா. குருடனுக்கு ஓலை பிடிச்சுண்டு அழைச்சுண்டு போற மாதிரி நான் கொஞ்சம் கூட்டிண்டு போயிட்டு இருக்கான். ஸ்வரேகம் ஆரம்ப நீ லைக் பண்ணிட்டும் இல்ல இஷ்டம் இல்லாத போனாலும் இந்த தேகத்தை விட வேண்டும். எல்லாருக்கும் தேகம் அழிந்து போயிடுறது. ஆரப்தமஷ்ணன் அபிமான சூன்யனாங்கிருந்து யதானுபூதம் பிரதியாத நித்ரஹா கிந்ததன்ய தேகாய குணான்னவருந்தே. இந்த தேகத்தில் போனம் அப்படின்னா நல்ல குணத்தாலே எம்பெருமான இணைந்திருந்து சிரமம் தீர்ந்தால் அவருக்கு நல்ல பதவி கிடைக்கிறது. பயம் பிரமத்தஸ்ய வனேஷ்வபி ஸ்யாத் யதஸ்ஸாஸ்தே சஹஷட் சபத்னம். நீ காட்டில இருந்தாலும் சபத்னாய் இருந்தால் அங்கேயும் சம்சாரம் தொடர்ந்து வரும். வித்தேந்திரியஸ்யாத்மரதேர் புதஸ்ய திருகாஷ்டமக்கின் கரோத்யவத்தியம். யாத்திரை இருந்தாலும் கிருகாஷ்டமத்தில் இருந்தாலும் ஜிதேந்திரியனானவனுக்கு அவத்தியத்து வண்ணம் விளைக்காது. எம்பெருமானே நினைந்து ஸ்ரவன் தேரலாம். யஷத்சபத்னான் விஜிகீஷமானோ கிரகேஷு நிர்விஷ்யயதே தபூர்வம்.
கத்தேர் துர்காஷ்டத ஊர்ஜிதாரே க்ஷிணேஷு காமம் விசதே விபஸ்சித். ஆகினாலே அரிஷட் வர்க்கத்தை விட்டு அதை ஜெயித்து, அரிஷட் வர்க்கத்தை ஜெயித்து ராஜ்யபாலனம் பண்ணணும். கத்தேர் துர்காஷ்டத ஊர்ஜிதாரீம் க்ஷிணேஷு காமம் விசதே விபஸ்சித். அப்படின்னு என்ன, அந்த தாமரை இலை மேல் இருக்கிற தண்ணி மாதிரி நீ சம்சாரம் பண்ணணும். துர்காஸ்திதோ நீ பத்மநாபனாலே பிறப்பிக்கப்பட்ட பிரம்மாவுடைய திருக்கமலத்தார பரந்தரம். துர்காஸ்திதோ நிர்ஜித சக்ஷபத்ம பூகான் புருஷாதிஷ்டான் நிவத்த சங்க பிரகிருதிம் பஜஸ்வா. அந்த தோப்பனால் ராஜ்யம் ஆண்டிருந்த லோகத்தை நீயும் ஆள வேண்டும். சுகவாச்சா இது சமாவிஹிதோ மகாபாகவதோ பகவதஸ்திர்புவன குரோஹோ அனுசாசனம் ஆத்மானோ ஜகதயா அவரதிசரோதரோ பாடமிதி சபகுமானம் வா. அப்படியா சுவாமி? பாடம் பாடம்னா எஸ், ஐ வில் ஃபாலோ இட். எஸ் சார். ஸோ இந்த பிச்சை வாங்கிச்சு பிரம்மச்சாரிகள் 1000 பிச்சை வாங்குறாங்க. இதுல ஊழல் பாடம் கம்பெயின் அப்படின்னு எஸ். அந்த மாதிரி நீ இது சொல்றதெல்லாம் கேட்கின்றேன் சுவாமி. தகப்பனால் சொன்ன வார்த்தை பண்றேன். ராஜ்யம் ஆளுகிறேன். பகவான் இப்ப மருனா யதாவது விகல்பிதாபதிதிகி தேவதத்த நாரதேயோஹோ அபிஷமம அபிசமீக்ஷமானயோஹோ ஆத்மசமவஸ்தான பவான் மனசம் க்ஷயமுகிதம் பிரவர்த்தயன் நகவத்து. சரி, அவருடைய பிள்ளையான பிரம்மாவுக்கும் அவருடைய பிள்ளையான சுவாயம்புவனுக்கும் சமாதானம் சொல்லி ஒருத்தன் இருக்கான், அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுங்கோ, அவர் பார்த்துட்டு போறான் அப்படின்னு அவருக்கு பெருமாளே சொல்றார். பெருமாள் யாருக்கு பார்த்தா? சுவாயம்புவனுக்கு பார்த்தா. தகப்பன் பிரம்மா என்ன பண்ணான்? அப்படி சொல்லிட்டு பிரபத்தேன் பகவதி சொல் அந்தர்தானம் ஆயிட்டார் பெருமாள். மதுரபி அந்த மனு சுவாயம்புவன் பண்ணா பரே நைவம் பிரதிசந்தித மனோரதா சுரதிஷரானுமதேனா ஆத்மஜம் அகில தராமண்டல ஸ்திதி ஆஸ்தாப்யா ஸ்வயமதி விஷம விஷய விஷதலாசயா ஆஷாய பரராமா. சரி, அவருக்கு பட்டம் கட்டுட்டு இவன் பார்த்தான். காட்டுக்கு இருக்கு வானப்பிரஸ்தாஸ்து இதிஹபாவ ஜகதி பிருதிவீஸ்வரேட்சயா அதிநிவேஷித கர்மாதிகாரோ அகில ஜகத் பந்தத்வம் பத்தத்வம்சன பரானுபாவஸ்ய பகவத ஆதிபுருஷஸ்ய சங்கிரியகலான் அனவரத தியானானுபாவேன பரிவர்த்தித கஷாயாசயோ பகதாதோபி மானவர்த்தனோ மகதா மகீதலம் அனுஷாசா. இந்த மாதிரி பெருமாள் சொன்ன மாதிரி, அந்த தாத்தா முத்தாத்தன் ஆன பெருமாள் சொன்ன மாதிரி ராஜ்யத்தை பண்ணிட்டு வந்தான். ராஜ்யம் ஆண்டு அப்படின்னு என்ன? பிரியவருத்தன் ஜேஷ்டபுத்தன் சுவாயம்பவனுக்கு அவனுக்கு ராஜ்யம் கொடுக்கறதுக்கு பின்முன் பார்க்கிறான். காரணம் என்னன்னா, இவன்கானா இப்போ பெருமாள் பேரே சொல்லிட்டு இருக்கான், அங்க நேர் இதுக்கு போயிடுறானோ. இதுக்கு பதிரிகாஷ்டமத்துக்கு அப்படின்னு ஒரு யாகம், பிரம்மசத்த யாகம் பண்ணி அதை பெருமாளை உரை வச்சு அவனால் சங்கரின் வந்து தீர்த்தான் அவருக்கு சொல்லி வச்சு அப்புறம் பட்டன் கட்டி இவன் போயிட்டான். அவன் எல்லாம் பண்ணிட்டு வந்தான். மனுஷாசா ராஜ்யபாரம் பண்ணான். அத்தச்ச துஹிதரம்
प्रजापतेः विश्वकर्मणा उपयेमे वरीष्मतीम्ना तस्यासु हवावा आत्मजानात्म समानशीलगुणकर्मरूप वीर्योदारान्तर दश भावयां बभूव बर्हिष्मती அப்படின்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிருந்தான். கன்யாம் ஒரு 10 பேர் உள்ள விஷங்க குரு பண்ணி கர்மரூப வெறியோதாராம் தச பாவயாம் பபூவா கன்யாஞ்ச யவீயசீம் ஊர்ஜஸ்வதீம் நாமா. ஒரு பெண், அந்த பெண் பேர் ஊர்ஜஸ்வதி, இந்த பெண்ணி பேர் பரிஹேஷ்மதி. ஊர்ஜஸ்வதி பேர் சரித்திராசாரம் அஸ்து அப்படின்னு சொல்றோம், வேதத்துல வருது இருக்கு. அந்த மாதிரி ஊர்ஜஸ்வதின்னு ஒரு பெண்ணை பெற்றான். 10 பேர் பிள்ளை விஷங்கள். யவீயசீம் ஊர்ஜஸ்வதீம் நாமா ஆக்னீத்ரேஷ்ம ஜிஹ்வ யஜ்ஞ பாஹு மகா வீர ஹிரண்யவேதோ கிருத பிருஷ்ட சமன மேதா திதி உத்தர கவேதி சர்வம் ஏவா அக்னி நாமானஹா. ஒரே பேர் சொல்றார். ஆக்னி, இத்ர, இத்ம, இக்ஞம், யஜ்ஞபாஹு, மகாவீரன், இரண்டரேதசு, கிருதபிருஷ்டன், சவணன், மேதா, அதிதி, வீதி, வீதிஹோத்ரா அப்படின்னு 10 பேர். இது சர்வம் ஏவா அக்னிநாமானஹா. அத்தனை பேருக்கு அக்னிநாமான்னு பேர் வச்சா. அஸ்மத்ரமாரம்பாம் விஜயகமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியந்தாம் வந்தே பரம்பராம்.